வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இன்றைய நாளில் 8/9/2024 இன்னைக்கு காலையில் 6 சிஎஸ்சி சென்ட்ரல் சாலையத்துக்கு நான் போயிருந்தேன். என்ன காரணம்னா, அங்கே 15 கோடி ஊழல் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பெர்சியா லிதியா அவங்க மெசேஜ் கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். ஏன்னா திருச்சபையில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பெர்சியா லிதியா, ஜெபர்மன் ஜான்சன் போன்ற மாஃபியா கும்பல் திருச்சபையை சூறையாடி வராங்க. இவங்க மேலே இருக்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கேயும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கீழ் நீதிமன்றத்தில் நீங்கள் விசாரணையை அங்கே ஆஜராகுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த நிலைமையில் 15 கோடி ஊழல் வழக்கில் முக்கிய புள்ளியான ஜெபர்மன் ஜான்சனுடைய மனைவி இவங்க செஞ்சு சிஎஸ்சி சென்ட் பால் ஆலயத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருக்காங்க. அப்படி கட்டுப்பாட்டு வச்சதுனால ஆலய ஆராதனையில் நடத்துறதுக்கு பெர்சியா லிதியா என்பவர் வைத்து அரசியல் ஆதாயம், திருச்சபைக்குள்ளே ஒரு அரசியல் ஆதாயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த கிரியேட் பண்ணுறதுல இன்றைய தினத்தில் காலை ஆராதனை, நாளை மதியம் 2 ஆராதனை இருக்குது. இந்த 2 ஆராதனையிலையும் செய்தி கொடுப்பது பெர்சியா லிதியான்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தார். இந்த ஜெபர்மன் ஜான்சன் மிகப்பெரிய திருடனுங்கிறது திருச்சபை மக்கள் எல்லாருமே தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு தென்னிந்திய திருச்சபையில் காணிக்கைப்பான திருட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நபர்களை கொண்டு மகிமைப்படுத்துவதும் திருச்சபைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்வதிலையும் ஜான்சன் மிகப்பெரிய அளவில் செயல்படுவது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அப்போது இதை அகிம்சை ரீதியில் எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி காலையில் அங்கே போயிருந்தேன். நம்ம ஆள் சேர்த்துட்டு போகல, கூட்டம் கூடி போகலை, கோஷ்டியாக போகலை, அகிம்சை முறையில் கருப்பு கொடி, கருப்பு ஒரு துண்டு அணிஞ்சு போனோம், போய் நம்மளுடைய எதிர்ப்புகளை அவங்களுக்கு சொல்லணும், காமிக்கணும் ஒன்று. ஏன்னா திருச்சபையில் திருடிட்டு திருச்சபையில் வேதத்தை போதிப்பதுங்கிறது இது எந்த திருச்சபையில் அப்படி நடக்காது. அப்போது இது மக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம திருச்சபையை மீட்டெடுக்கணும். சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஆனால் இவர்கள் தான் அந்த தென்னிந்திய திருச்சபை ஓனருங்கிற மாதிரி ஜெபர்மன் ஜான்சனுடைய மனைவியும் நடந்துக்கிறாங்க. இதுக்கு கருப்பு துண்டு அணிஞ்சு நான் சென்றதால் அங்கே இருந்த ஜெபர்மன் ஜான்சனும் அவனுடைய கூட்டாளிகளான பிராங்கில் பரிமல்ராஜ், யோபு, இன்னும் ஒரு சில அயோக்கியர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா என்னை அடித்தாங்க, தரத்தராக இழுத்துட்டு வந்தாங்க, ஆலயத்துக்குள்ளே வச்சு என்னை அடித்தாங்க. அது யாரால என்ன அடித்தாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நாம் ஆராதனையை கெடுக்க போகலை, ஆராதனையை ஒழுங்கை கெடுக்க போகலை. ஆனால் ஆராதனை ஒழுங்குமுறைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற இந்த ஜான்சன் எடுத்துக்கிற ஆயுதம்தான் பெர்சியா லிதியா. இவங்க செய்கிற அட்டூழியங்களும் அநியாயங்களும் தென்னிந்திய திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது. எனவே திருச்சபை மக்களே, ஊழலுக்காகவும் ஊழலை எதிர்த்தும் சிஎஸ்ஐடிஏ கம்பெனி உண்மைகளையும் சிஎஸ்ஐ என்கிறது மாபியா கும்பல் என்பதையும் அடையாளப்படுத்த போராடி வருகிற ஜெயக்குமார் ஜெயவலா என்னை இவர்கள் இன்று கடுமையாக தாக்கினார்கள். சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் நலச்சங்கம் இதற்கு ஒருபோதும் அஞ்சாது, ஒருபோதும் பயப்படாது. உண்மையை உண்மை என்றும் இல்லதை இல்லதென்றும் உறக்க சொல்வதில் தெளிவாக இருக்கிறோம். நம்முடைய பயணம், தென்னிந்திய திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டிய பயணம் இன்னும் தொடரும், இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பானவர்களே, இதில் என்ன தாக்கின ரவுடிகளை பாருங்கள். ஜெபர்மன் ஜான்சனால் நியமிக்கப்பட்ட ரவுடிகளை நீங்கள் பாருங்கள்.